மா இதோ வந்துட்டார்ல அர்னால்டு. நான் ஜிம் முடிச்சு வந்துட்டேன். அந்த 20 முட்டையும் சிக்கன் 1/2 கிலோ வாங்கி வைக்க சொன்னேனே, வச்சிங்களா? ஐயோ, இவன் தின்றத பார்த்தா கோழியோட வம்சமே அழிஞ்சிரும் போலயே. உள்ளதா இருக்கு போ. மோ ஓவரா பேசாதமா. ஒரு ஜிம்முக்கு போறவங்க அப்படிதான் இருப்பாங்க. 20 முட்டை 50 கோழி சாப்பிடுங்கம்மா, அப்பதான் புரோட்டீன் கிடைக்குமா. இது பெரிய பணக்கார பருப்பு. உள்ள இருக்க மஞ்சள் ஒரு திக்பட்டு வெள்ளக்கார மட்டும் சாப்பிடுவாரா? இதுக்கு தான் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு பார்த்தா தான் தெரியும். ஏய் நில்லு, நீ என்ன பிக் பாஸ்ல பேக் மாட்டி சுத்திட்டவா நம்ம வீட்ல சுத்திட்டு இருக்க? இந்த பேக் தான் என் அடையாளம். 4 பேருக்கு எப்படி தெரியும் நான் ஜிம்முக்கு போறேன்ட்டு? இத பார்த்து தான். சரி சரி, ரொம்ப பேசாதீங்க. அந்த பீனட்டையும் பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி வைங்க, நான் வந்து சாப்பிடுறேன். என்னது பீனட்டா? அந்த பேருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு உன் சோறும். ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க? என்னடா சாப்பாடு போட்டுட்டு இருக்க? சாப்பாடு போட்டுக்கிறியா? ஐயோ அம்மா, நான் யாரு? ஜிம் காய். போடுற ஒரு பருக்கையும் வெயிட் ஸ்கேல்ல போட்டு எடை போட்டு சாப்பிடுறோமா நானு. என்னது சாப்பாடை அளந்து போடுமா? எவனா உனக்கு இதெல்லாம் சொல்றது? அதெல்லாம் உங்களை மாதிரி காமன் பீப்புள்ஸ் தான் தெரியாது, எங்களை மாதிரி பாடி பில்டர்ஸ் தான் தெரியும். தொப்பையும் தொந்தியமா சுத்திட்டு இருக்கு, கேட்டா பாடி பில்டரா? பைத்தியம், என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, நாளைக்கு காலையில ஜிம்முக்கு போக முடியாது, வெளில போறல, அதனால தான் நைட்டே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். இது இந்த நாளைக்கு 2 மணிக்கா? இந்த எக்ஸசைஸ் பண்ண உங்களுக்கு நேரம் காலம் தெரியாதா? ஒர்க் அவுட்டுக்கு நேரம் காலம் கிடையாதுமா. ஐயோ கடவுளே, இந்த பைத்தியத்தை காப்பாத்துப்பா.